ஏன் கரண்ட் பில்லு அதிகரிக்குது பல இடங்கள்ல அப்படின்னு சொன்னா 10 வருடங்களுக்கு மேற்பட்ட குளிர்சாதன பெட்டியை நாங்க பாவிக்கிறோமாம். அதோட காலாவதியான ஏசி பாவிக்கிறோமாம். இதனாலதான் கரண்ட் பில் அதிகமாக இருக்கு இப்ப வருகின்ற இந்த நாட்கள்ல அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல மேல் மாகாணத்துல தான் அதிகமான கரண்ட் பில் வருது. இங்கதான் வீடுகள்ல பாவிக்கிற 3 குளிர்சாதன பெட்டி எடுத்தோம்னா அதுல 2 1 வந்து 10 வருஷங்களுக்கு மேற்பட்ட குளிர்சாதன பெட்டி. இதனால அந்த குளிர்சாதன அந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டுமே ஒரு மாசத்துல 100க்கும் அதிகமான யூனிட் வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப வர ஃப்ரிட்ஜுகளுக்கெல்லாம் அப்படி இல்லை. இதனால இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசி காலாவதியான ஏசினால அதிகளவான யூனிட் வந்து பாவிக்கப்படுது. இதுவும் வந்து இந்த கரண்ட் பில் அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம், அதாவது தரமான ஃப்ரிட்ஜ் சரி ஏசியை சரி கொண்டு வரதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனா அதையும் மீறி இந்த ஃப்ரிட்ஜுகள் ஏசி எல்லாம் இப்ப கொண்டு வரப்படுது. தரமற்ற முறையில் இது கொண்டு வரப்பட்டு பொருத்தப்படுறதால அதிகளவான யூனிட் வந்து பாவிக்கப்படுது. வருகின்ற டிசம்பர் மாதம் அளவுல இந்த ஏசி இறக்குமதியில மிகப்பெரிய அளவான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. இலங்கை நில வலு அதிகார சபை டைரக்டர் தான் இதை சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் பழமையான ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க பாவிக்கிறீங்க உங்களோட வீட்டுல? அதை கருத்துக்கள்ல சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை யூனிட் வந்து ஒவ்வொரு மாசமும் எல்லாத்தையும் சேர்த்து வருது அப்படின்றதையும் கருத்துக்கள்ல பதிவிடுங்க. மட்டக்களப்பு கொக்குட்டிச்சோலையில ஒரு துப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 13 வயதான மாணவி அல்லது சிறுமி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் நேற்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய தந்தை வெளிநாட்டுல இருக்காரு. தாயோட அவங்க வசிச்சு கொண்டு வராங்க. அவங்களுக்கு 2 இரட்டை சிறுமிகள் தங்கச்சிகளாக இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களோட அப்பா வந்து ஆடைகள் வாங்குறதுக்கு பணம் அனுப்பியிருக்காரு. அவங்களுக்கு ஆடைகள் வாங்கி அனுப்பியிருக்காரு. என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை வந்து அவங்களுக்கு கொடுத்தது பிறகு தகப்பனார் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா, வார மாதம் நான் ஊருக்கு வந்துடுவேன், பிள்ளைக்கு நான் உடுப்புகள் இங்கிருந்து வாங்கி கொண்டு வரேன், வந்தோன்னு வாங்கி தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேற்று மாலை 4:55 அந்த மணி அளவுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்கள பார்த்த உறவினர்கள் அவங்கள எடுத்துக்கொண்டு வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது ஏற்கனவே அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி வைத்தியசாலை வட்டாரங்கள் சொல்லியிருக்கு. ஒரு துப்பாக்கியமான ஒரு பரிதாபமான சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. கிழக்கு மாகாணம் குறிப்பா மட்டக்களப்புல அதிகளவான தற்கொலை மரணங்கள் பதிவாகி இருக்கு. இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இப்ப வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள மட்டுமே 26 பெண்கள் 12 சிறுவர்கள் உள்ளிட்ட 105 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பெரிய அளவான தொகை. இதை விட அதிகமான தொகை போன வருஷம் 2024ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு முழுவதுமாக பார்க்க போனா ஜனவரியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 48 பெண்கள் உள்ளிட்ட 172 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்கன்னா பாருங்க. இதற்குள்ள சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று பெரிய அளவான தற்கொலை மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இலங்கையினுடைய மற்ற பிரதேசங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிழக்கு குறிப்பா மட்டக்களப்புல அதிகமான தற்கொலை மரணங்கள் வருடம் பதிவாகிறது. லண்டன்ல இருந்து யூரோப்புக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு கௌரி டூர்ஸ் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு அழகான சுற்றுலாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுல பிரான்ஸ்ல இருக்கிற லூட்ஸ் மாதா தேவாலயத்துக்கான பயணம், டிஸ்னிலாண்ட், ஐஃபில் டவர், பாரிஸ்ல இருக்கிற அழகான ரிவர் குரூஸ் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிடுறதுக்காக ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தங்குமிடமாக 4 நட்சத்திர ஹோட்டல், உணவு, போக்குவரத்து வசதி என்று எல்லா வசதிகளும் இந்த பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு 435 பவுண்ட்ஸ் மட்டுமே. மேலதிக தகவல்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தா திரையில தெரிற இந்த இலக்கத்துக்கு அழைத்து தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் gauritours.com. கௌரி டூர்ஸ் இந்த துறையில 18 வருட காலம் அனுபவம் பெற்றவங்க. தபால் திணைக்களத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கு மேலதிக ஓவர் டைம் கொடுப்பனவாக 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கா பாருங்க. இந்த 100 கோடி ரூபாய் ஏன் வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, மேலதிகமான கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஓவர் டைம் இப்போ 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா அதுக்கும் அதிகமான நேரத்தை வேலை செய்து இந்த ஓவர் டைமை பெற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதை கண்காணிக்கிறதுக்குமாக தான் தம் பிரிண்ட், அதாவது விரல் அடையாளம், கைவிரல் அடையாளத்தை வருகையை பதிவு செய்யறதுக்கு கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய போராட்டம் நடந்தது. இப்போ கைவிரல் அடையாளம் வச்சு தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஓவர் டைம் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் 100 கோடி ரூபா இந்த ஓவர் டைமால வந்திருக்கு. போன வருஷம் ஜூலைக்கு பிறகு மட்டுமே வந்து 35 கோடி ரூபா ஓவர் டைம் செலுத்தி இருக்கிறது அரசாங்கம். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல 7 பேருக்கு கடந்த வருஷத்துல 45 லட்சம்
ஓவர் டைமா போயிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு ரூபா போயிருக்கு, எந்த பகுதியினருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல 7 பேர், குறிப்பா எந்த டிபார்ட்மெண்ட் தெரியல, தபால் திணைக்களத்துக்குள்ள, அவங்களுக்கு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 45 லட்சம் ஓவர் டைமா மட்டும் எடுத்திருக்காங்க. எனவே இதுல வந்து நிறைய பேர் அதுல 10 மணில இருந்து இரவு 1 மணி வரைக்கும் வேலை செய்ததாக கூட பதிவாகி இருப்பதா சொல்லிருக்காங்க. ஆனா 1 மணிக்கெல்லாம் அங்க யாரும் வேலை செஞ்சதாகவும் பதிவாகல. ஆனா அந்த நேரத்தை அவங்க அதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவா சொல்லப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் அரசாங்கம் இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. ஆனா அரசாங்கம் அதுக்கு செஞ்சே ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்பொழுது மின்சார சபையும் ஒரு கட்டத்தில் எழுது கொண்டிருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை வருகின்ற நாட்கள் எடுக்கப்பட போகுதுன்னு தெரியல. இலங்கையினுடைய ஜனாதிபதி மாளிகை நிறைய பேருக்கு தெரியும். இந்த அரகல நேரத்துல பரபரப்பா இருந்த ஒரு விடயம் நிறைய பேருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி அந்த மாளிகை இருந்தது, என்ன மாதிரியான அதி சொகுசு மாளிகைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாளிகையை பராமரிக்கிறதுக்கு போன வருஷத்துல மட்டுமே 8 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. பராமரிக்கிறதுக்கு மட்டும் என்ன பாருங்க, பெரிய அளவான தொகை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 75 லட்சத்துக்கு மேல செலவாகுது. என்ன அப்படி செய்யறாங்க, அப்படி என்ன அங்க பராமரிப்பு இருக்கு அப்படின்னா தெரியல. இந்த அளவு செலவாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த வருஷம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்க இல்ல. அதனால இந்த செலவு குறையும் அல்லது அரசாங்கத்துக்கு இந்த செலவு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனா இன்னொரு விஷயத்தை தேடி பார்க்கும்போது போன வருஷமும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இறந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் அவர் ஜனாதிபதி மாளிகையில தங்கினது இல்லை. அவர் அவருடைய சொந்த வீட்டுலாம் தங்கினார்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் பராமரிப்புக்காக 8 கோடி ரூபாய் போயிருக்கு. இப்ப இருக்க ஜனாதிபதியும் அங்க தங்குறது இல்லை. ஆனா இது குறையுமா அல்லது தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு பிறகு வரப்போற இந்த 2-3 மாசத்துல இதனுடைய பராமரிப்பு செலவு என்னன்னு தேடி பார்க்கும்போது அறிஞ்சு கொள்ளலாம். இது 8 கோடி போயிருக்கா இல்ல குறைஞ்சிருக்காண்டு. சிறுவர்களுக்கு துன்புறுத்தல் அல்லது தண்டனைகள் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பட்சத்துல அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அது உறுதிப்படுத்தப்பட்டால் 6 மாத கால சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம். இது கடுமையான சட்டமாக அமுலாகி இருக்கிறது. இதுல முக்கியமா சொல்ல போனா குறிப்பா பாடசாலை, மேலதிக வகுப்புகள், பெற்றோர், உறவினர்கள் யாரா இருந்தாலும் சிறுவர்களை தாக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காயமோ அவர்களுக்கு துன்புறுத்தலோ அல்லது பாடசாலைகளை மன ரீதியா அவர்களை துன்புறுத்துறது, குறிப்பா அவங்கள வந்து என்ன சொல்ற நக்கல் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதற்கும் இந்த தண்டனை இருக்கு. 6 மாத கால சிறை தண்டனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இதுல ஆசிரியர்கள் அதிகமா கடந்த நாட்கள்ல பேசப்பட்டாங்க. மேலதிக வகுப்புகள், உறவினர்கள், இந்த மாதிரி எல்லாருமே பேசப்பட்டாங்க. குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தவிர்க்கிறது நல்லது. எனவே இது ஒரு கடுமையான சட்டமாக இருக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போது நாமெல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்போம், பள்ளிக்கூடத்துலேயும் தான் வீட்டிலையும் தான். அப்படியெல்லாம் வாங்கினதால தான் ஓரளவுக்காக இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது தாங்கள் வந்து 51 பேர் அரசாங்கத்துல சம்பளம் எடுக்காம தான் வேலை செய்யறோம் அப்படின்னு மாதிரி. அது ஏன் சொன்னாருன்னு சொன்னா, இப்ப சொத்துக்கள் தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் போய் கொண்டிருந்தானே, இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் சொன்னாரு, இந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பாக சந்தேகம் இருந்தா நீங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது நீங்க வழக்கு போடலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு, அது மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட அவர் முதல் சொன்னது 51 பேர் நாங்க சம்பளமே எடுக்காம வேலை செய்யறோம்னு சொல்லி. அப்படி இல்ல, அவங்களுக்கான சம்பளம் வந்து நேரடியா கட்சிக்கு போகுது, கட்சிக்கு தான் அவங்களுக்கு போகுது, கட்சி தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அமைச்சர் கொஞ்சம் குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சம்பளம் அரசாங்கத்துக்கு போகல, கட்சிக்கு தான் போகுது. கடந்த நாட்கள்ல பாருங்க எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல நடந்திருக்குன்னு பாருங்க. இப்பெல்லாம் போதைப் பொருளால கைதார நடவடிக்கைகள் தான் அதிகமாகவே இருக்கு. இதுல கடந்த மாதம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட 5 பாதாள உள்ள குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற தகவல்கள் எல்லாமே பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய தகவலாக மாறி இருக்கிறது. இன்று இன்னும் ஒரு தகவல் பார்க்க கிடைச்சது. 35 பேர் தொடர்பாக இவங்க தகவல் கொடுத்திருக்காங்க விளக்கமறியல்ல. அவங்க இருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள 35 பேர் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு எந்தெந்த நாடுகள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை தேடி கைது செய்யற நடவடிக்கைகள்ல இப்ப அரசாங்கம் இறங்கி இருக்கு. இந்த 5 பேரையும் இந்தோனேஷியால வச்சு கைது செய்ததே பெரிய ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். நாம வந்து இது கைது செஞ்சாங்க கொண்டு வந்தாங்கன்ற அடிப்படையில் தான் இருக்கோம். இவங்களை கைது செய்யறதுக்கு இங்க இருந்து போலீஸ் குழு இந்தோனேஷியா போன தகவல் வந்து தெரிஞ்சு அந்த 5 பேரும் வேற இடத்துக்கு மாறி இருந்தாங்க தானே. இது யாரு தகவல்கள் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியாது. ஆனா இப்ப இந்த விசாரணைகள்ல இருந்து தெரிய வருதுன்னு சொன்னா, இங்க இருந்து ஒரு சில போலீசார் தான் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க அங்க போனாங்களாம்டா பாருங்க, மாறினாங்கடா பாருங்க. போலீசாருங்க அவங்களுக்கு இடையிலே நேரடி தொடர்பு இருந்திருக்கு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர் பாதாள உலக குழுக்களோடு இருக்கிற தொடர்புடையவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க, எப்படிலாம் நடத்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு விளைஞ்சு போய் இருக்குங்க போதைப் பொருள். நேற்று மருதானையில ஒரு பகுதியை மட்டுமே சோதனை செஞ்சதில்லை, கொஞ்ச நேரம் சோதனை செஞ்சதில்லை 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து
போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதோட பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி தேடப்படுறவங்க போலீசாரால ஏகப்பட்ட பகுதியினர் கைதாகியிருக்காங்கன்னா பாருங்க. ஒரு சின்ன ஒரு பகுதிக்குள்ளே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே 30 பேருடா. எங்க போகுது நாடுன்றதுதான் தெரியல. ஆனா கடந்த காலங்கள்ல போதைப்பொருள் சம்பந்தமாக கைதாகிற எண்ணிக்கை சதவீதத்தால் அதிகரித்து கொண்டு போகுது. இது 100% தாண்டுமாக இருந்தா மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை நம்ம நாட்டில் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுது. என்ன பாருங்க, அந்த அளவுக்கு போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியா நம்ம நாட்டில் நடந்து வருது. உலகத்திலேயே மிக உயரமான பாலத்தை சீனா திறந்து வைத்திருக்கிறது. மிக உயரமான பாலம் குவான்சி என்ற மாகாணத்துக்கான பாலமாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாலம் 2022ஆம் ஆண்டு கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டு இது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதிகமான அதிவேக பாதைகளை இணைக்கின்ற ஒரு பாலமாகவும், மற்ற மாகாணம் சீனாவுடைய மற்ற மாகாணங்களுக்கும் குவான்சி என்ற இந்த மாகாணத்துக்கும் இடையிலான போக்குவரத்தினுடைய நேரம் 2 மணித்தியாலமாக குறைக்கக்கூடிய அளவில் இந்த பாலம் இருப்பதாக சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற பாலங்கள்ல அதிக உயரமான பாலம் இதுதான் அப்படின்ற ஒரு சாதனையும் இந்த பாலம் படைத்திருக்கிறது. இந்த குவான்சி என்ற மாகாணம் வளர்ந்து வார பொருளாதாரத்தில் வளர்ந்து வார மிக முக்கியமான மாகாணமாக இருக்கு. இந்த மாகாணத்தில் இந்த மலை பிரதேசங்களும் உயரமான பிரதேசங்களும் கொண்டது இந்த மாகாணம். 32,000 பாலங்கள், சின்ன 32,000 பாலங்கள் இந்த மாகாணத்தில் மட்டும் இருக்காண்ட பாருங்க. எவ்வளவு பெரிய இடமா இருக்குன்னு பாருங்க. இதுல உலகத்தில் இருக்கிற அதி உயரமான பாலங்கள் 100 பாலங்கள் இங்கதான் இருக்கு. அதுல இதுதான் ஆக உயரமானதுன்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு பாலம். இந்த பாலத்தினுடைய நீளம் 1420 மீட்டர் நீளம். இந்த மாகாணத்துல மட்டுமே 3.5 கோடி மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது மேலதிகமான தகவல். இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இன்று ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியில இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கொள்றாங்க. இதுவரைக்கும் 1982ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆசிய கிண்ணத்தினுடைய போட்டிகள்ல இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில மோதிக்கொள்ற முதல் சந்தர்ப்பமாகவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகவும் இந்த போட்டி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமானது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.